என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ். இந்த மாதிரி ஒரு அழகான மாடலை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு gift கொடுக்கலாமா? gift? யா. wow, நம்ம ஃப்ளேவரே தனி. drink it baby. thank you. bye bye. bye bye. see you later. what a beautiful fingers. நான் ये मेरा फैमिली मॉडल एल्बम है. आपका फैमिली एल्बम? या मैं देख सकती हूँ? पाक वेंडा इधर कुछ कुछ ओल्ड मॉडल कोई बात नहीं, चलेगा. सीट ये कौन है? ये मेरा ग्रैंड माँ फातिमा एमएन राजम 1951 मिस मद्रास. स्पेशल टाइटल अडिगांतो. ये कौन है? ये मेरा स्टेप मदर चिट्टी. नेम देविका. 1961 मिस मद्रास आइस. मेड्रास आई? No, Miss Madras, special title for Miss Beautiful Eyes. ओह अच्छा अच्छा. Like your eyes. उसके बाद? Miss Hyderabad. Name Jayamani, मेरा auntie. 1971 Miss Hyderabad for Thunder Thighs. Thunder thighs? Like yours under the table. See, right from Ramarao to Gantharao, very famous favorite dancer. ओह अच्छा अच्छा. Yeah. उसके बाद? ये मेरा सिस्टर. नेम अनुराधा. 1991 मिस मद्रास फॉर मिस ब्यूटीफुल हिप्स. इतना बड़ा हिप? 91 बड़ा हिप ओनली फेमस. 2003 सिमरन हिप ओनली फेमस. दैट्स ऑल इन माय फैमिली एल्बम. आप क्यों रो रहे? सी माय ग्रैंडमा's sad story. एमएन राजम फातिमा wants to go to Chandigarh. किस लिए? Because Chandigarh में one old beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand. But kuchi को train ticket को पैसे नहीं. Okay, how much you want? Just 2500 இருந்தா Okay, போதும். 2500 I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work, I'll return this. Fatima, Fatima, see this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கேயோ இத பாத்துருக்கனே. என்ன உனக்கு தெரியல? கேன்சர்னு சொல்லிட்டு 25 வாங்கல? ஆமா. ஏண்டா பொறுக்கி டான்ஸ் காம்படிஷன் போறேன்னு என்கிட்ட 25 வாங்குனது மட்டும் இல்லாம பூஜாடி அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீ வாங்குன தப்புன்னு சொன்னல? இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? True lies only. Escape. ఏడా వెదవా సినిమా యాక్టర్ల ఫోటోలు చూపించి నా దగ్గర 25 కొట్టేలా అవునా కాదా? గౌను అవును. साले गधे मेरे पास में 2 से 500 रुपए इसको छोड़ना नहीं चाहिए. चलो. हाँ जी. ஆஹா எல்லா லாங்குவேஜ்ல என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. நாலு பொண்ணுங்க தொடர்றாங்க. தேங்க்யூ. இருக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டான்னு. இப்ப என்னாச்சு? பைனான்சியல் விஜயகுமார் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி போன் மேல போன் பண்றாரு. நடந்ததை பத்தி பேசி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நடக்க போறதை பத்தி யோசிப்போம். இப்ப என்ன எனக்கு தெரிஞ்சு இனிமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீடு ஆபீஸ் எல்லா ப்ராப்பர்ட்டி மேலே கடனை வாங்கியாச்சு. மவுண்ட் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வித்தா விஜயகுமார் கடனை கொஞ்சமாவது திருப்பி கொடுத்துடலாம். வேண்டாம், அது முதல்ல என் வைஃப் பேர்ல நான் வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சரிவு என் வீட்டுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அங்க இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் போயிடும். எல்லாமே போயிடுச்சுன்னு வீட்டுக்குள்ள நுழையிற எனக்கு எவ்வளவோ இருக்குதுன்னு நம்ப வைக்கிறதே அவங்க சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பல. கூடிய சீக்கிரம் நான் விஜயகுமாரை பார்த்து பேசணும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதே ரூம்ல தான் இருக்கான். பிளான் படி நீ அவன் கிட்ட போய் பேசு. ஏய் கோபி, இதுல ஏதாவது சொதப்புச்சு? அதெல்லாம் ஒண்ணாவாது, முதல்ல போ போ. ஏண்டா எப்படி பார்த்தாலும் ரூம் உள்ள ஒரே இருட்டா இருக்கேடா.
ஒருவேளை ஆதி நான் கிடைக்கலன்ற ஃபீலிங்ல உள்ள உட்காந்து சும்மா ஓன்னு அழுகுறாளோ? இருக்கும். ஏண்டா எப்படிலாம் நம்மள அலைய விட்டா? அதுக்குதான் சரியான பதிலடி தந்தோம்ல. நேத்து அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை பார்த்து அப்படியே சும்மா ஃப்ரீஸ் ஆயிட்டால. போதும்டா, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க அந்த முகத்தை நேத்து சோகமா பார்த்தோன்னா மனசு தாங்கவே இல்லை தெரியுமா? அந்த கோபத்துல தாண்டா அவன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கே தெரிஞ்சது. நேத்து சாயந்தரம் அவளை ஒரு ப்ளூ சுடிதார்ல பார்த்தேன்டா. அப்ப தலை சீவிட்டு இருந்தா, ரப்பர் பேண்ட் இல்லாம போனிடெயில் போடாம முடிய அப்படியே சும்மா விரிச்சு விட்டுருந்தா பாரு. ஐயோ, அப்படியே லைஃப் லாங் சும்மா பார்த்துட்டே இருக்கலாம்டா. அப்புறம் அவ சிரிப்பு, அத சொல்ல வார்த்தையே இல்லடா. அவளுடைய கண்ணு, அப்புறம் அவளோட உதடு, அப்படியே ஒன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தா. சுமாரா சொல்றத மட்டும் கேள்றா. அந்த கழுத்துக்கு கீழே அப்படியே போனா அதுல ஒரு சின்ன இடுப்பு, அந்த இடுப்புல ஒரு சின்ன மடிப்பு, அப்படியே வானவில்ல ஒரு மின்னல் போன மாதிரி. ஒளிஞ்சிருந்து பைனாகுலர்ல ஏறும் எதுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்க? இரு, உன் அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஏ, நீ பெரிய பேரழகி, உன்னை அப்படியே பாத்துட்டு இருக்காங்களாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டு வேலைக்காரி அம்மச்சா இருக்கால, அவளை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீ பேசினதெல்லாம் கேட்டேன். நான் ப்ளூ சல்வார்ல தலை செய்யும் போது எவ்வளவு அழகா இருப்பேன். என் கண்ணு, என் மூக்கு, என் சிரிப்பு எல்லாத்தையும் கேட்டேன். மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இத கேட்கறதுக்கு நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? நீ மட்டும் என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச கேட்டுட்டு என் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தின. அட்லீஸ்ட் நீ என்ன சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி? நான் பொண்ணு இல்ல, நான் எப்படி முதல்ல சொல்லுவேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. யாரு வேணா சொல்லலாம். சொல்ல முடியாது. முடியும். முடியாது. முடியும். நான் போறேன். ஏய், ஏன் என் கையை பிடிக்கிற? சரி, கூட்டுறேன். அப்போ நான் உன்னை தொடக்கூடாது. அப்படிலாம் இல்ல. அப்ப தொடலாமா? இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த உதடு, அந்த இடுப்பு, அதுல அந்த மடிப்பு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். ஐயோ, ஐயோ, சரி பண்ணல. அப்ப சொல்லு. முடியாது. அப்ப நான் கண்டிப்பா கிஸ் பண்ண போறேன். டேபிளும் ஃபுல்லா இருக்குது, பாட்டிலும் ஃபுல்லா இருக்குது, நீங்களும் சோஃபா ஃபுல்லா இருக்கிறீங்க. பெரிய ஃபேமிலி தான் போல இருக்குது. naughty boy. तू जाओ. ஹிந்தி ஃபேமிலி போல இருக்கு. cheers. ஒரு நிமிஷம் மேடம், நானும் சொல்லிக்கிறேன். மறக்க முடியல மேடம். என்ன எல்லாரும் cheers ன்னு சொல்லுவாங்க, நீ மறக்க முடியலன்னு சொல்ற? பின்ன என்ன மேடம், தகுந்த நேரத்துல நீங்க உங்க செக்ரட்டரியும் உங்க காரையும் அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, என்ன துரத்திட்டு வந்துச்சு அந்த 4 பொண்ணுங்க, அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் அப்படியே கைமா இருந்திருப்பேன். சரி, எதுக்கு அந்த 4 பொண்ணுங்களை உங்களை துரத்துனாங்க? இந்த மல்லாக்க படுத்து காலை மடிச்சு வச்சிருக்கேன், அது கோழி தானே மேடம்? shut up. answer my question. எதுக்கு அந்த 4 பேரும் உங்களை துரத்துனாங்க? அது வந்து ஹலோ, एक मिनट होल्ड करो मैडम. பொருள் எப்ப ரெடி ஆகும் கேக்குறாங்க. நாளை காலையில ரெடி ஆயிடுன்னு சொல்லு. कल सुबह आएगा क्या? ब्लैक रोज मैडम, பொருளோட black rose வருமான்னு கேக்குறாங்க. तू बेवकूफ है क्या? பொருள் ரெடி ஆச்சுனா black rose ரெடின்னு தானே அர்த்தம். हां, कल सुबह आएगा ठीक है. என்ன நின்னுட்டு இருக்க? போய் ரெடி பண்ணு. जाओ सब कुछ रेडी करो. வாங்க. மேடம், இவங்க எல்லாம் யாரு? they all my staff. ஸ்டாஃபா? ஆமா, பொருளுங்கிறீங்க, பிளாக் ரோஸ்ங்கிறீங்க, அவன் போன்ல கப் ஆயின்றான், நீங்க கல் சுப்புன்றீங்க. என்ன பிசினஸ் மேடம் பண்றீங்க நீங்க? அது காலையில ஆனா உனக்கே தெரியும். அப்ப நைட் ஸ்டே எனக்கு இங்கதானா? அதை விடு, விட்டுட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. என்ன கேட்டீங்க? அந்த 4 பொண்ணுங்க எதுக்கு உன்னை துரத்துனாங்க? அதையே கேட்க. சாரி மேடம், தெரியாம தெரிஞ்சு பட்டுருச்சு. that's okay man. அதாவது மேடம், எனக்கு பாடி எல்லாம் மச்சம் மேடம். பாக்கதானே போறேன். அப்ப செமையா செட் ஆகுது. இது எந்த அழகான பொண்ணு என்ன பார்த்தாலும் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுது. 4-5 பொண்ணுங்க அட் டைம்ல சொன்னா நான் என்ன பண்றது? ஓடி வர்றதை தவிர. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? அது இனிமே என்னால முடியாது மேடம். ஏன்? ஏன்னா என் மனசு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட பறி கொடுத்துட்டேன். யார் அது? இந்த ஆல்பத்துல அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு, நீங்களே பாருங்க. இன்ட்ரஸ்டிங். பாருங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டே ஓடி போயாமா,
இல்லோடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? சாரி, என்னால் முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா என் மனசு கூட நான் இன்னொருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். யாரு அந்த போன்ல கப்பாயங்க லம்பா? அவனா? அவன் ரொம்ப சுமாரா இருக்கானே மேடம். ஷட் அப். அவன் இல்ல, அவருடைய போட்டோ இந்த ஆல்பத்திலே இருக்கு. ஏன் ஆல்பத்திலயா? நான் தான் எல்லாருக்கும் ஆல்பம் கொடுப்பேன், எனக்கு ஆல்பமா? என்னன்னு பாப்போம். கண்டு கண்டேன் கண்டு கண்டேன். 25 எதிர்பார்த்தோம், 25 கிடைக்கும் போல இருக்கு. ஆமா, செமக்கட்டை எழுத்தாப்புல இருக்கும்போது இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு உருட்டு கட்டை தெரியுதே, அது எப்படி? விடிஞ்சதும் உங்களுக்கே தெரியும். வெளியே கனவு காணுங்கள். பள்ளி குழந்தைகளிடையே அப்துல் கலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பிரபல தொழிலதிபர் மனைவியுடன் தற்கொலை.